விசேஷமாக தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எங்கள் மத்தியிலே இருக்கிற பாஸ்டர் அம்மா முன்பதாக வந்து அங்கே ஆண்டோடைய வார்த்தை ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்து அங்கே ஜெபம் பண்ணி கொள்வாங்க. நாங்கள் எல்லாரும் ஜெபத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நல்லவராமே. அவள் எவ்வளோ நல்லவராக இருக்கிறபடினா இந்த இடத்துல என்னை மட்டும் இல்லை உங்களையும் தெரியாத அநேக முகங்களே இந்த இடத்துல கூட்டி சேர்த்துருக்கிறாராமே. நாங்கள் எல்லாரும் வார்த்தைக்காக ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஜோம் பண்ணி கடந்து செல்வோம். ஆமே. கர்த்தர் நல்லவன்றே நாள் தனது வெளிச்சத்தை அந்த ஒளியை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆமே. வார்த்தை ஊடாக பிரகாசிக்க பண்ண போகிறார். இன்றைய நாள் நாங்கள் அதை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே, உமது ஜனங்களோடு உம்மை ஆராதிக்கிற ஜனங்களோடு இந்த இடத்துல நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் ஐயா. அதற்கான நோக்கம் எல்லாம் நீர் அறியறீர் சுவாமி. உமது அன்பை நீர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தீரோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு ஒளியாய் இருக்கும்படியாக வெளிப்படுத்தும்படியாக இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த ஆராதனை உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது ஊழியக்காரன் கொண்டு வர ஒவ்வொரு வார்த்தைகளையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆவியும் ஜீவனும் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அநேகருக்கு ஆண்டவரே இருதயங்களுக்குள்ளே இருளான இருதயங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒளியாய் இது கடந்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் இந்த வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே வந்த ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி இருளான காரியங்களிலிருந்து ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுவிக்கப்பட்டு இந்த ஒளியான இந்த வார்த்தையை இருதயத்திலே ஏற்றுக்கொள்வர்களாக நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே சுவாமி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறோம், ஊழியக்காரனை ஒப்புக் கொடுக்கிறோம், சபையாரை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நல்ல அருமையான பீட்டர் ஐயா, அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு நான் அவர் ரெண்டை சந்திக்கிறேன். உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆமென். அவரும் அவருடைய மனைவியும் நாங்கள் நன்றாக அறிந்த ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி. இந்த வயசுலையும் அந்த ஜெபத்தை மட்டும் விட மாட்டார். அல்லேலூயா. நான் சந்தோஷப்படுகிறேன். அநேக நாட்கள் பிற்பாடு நான் அவரை சந்திக்கிறேன். ஆமென். அது மாத்திரமில்லை, அழைப்பை கேட்ட அருமையான பாஸ்டர் குடும்பம் எங்கள் மத்தியில் வந்து இருக்கிறார். உண்மையாகவே பாஸ்டர் பிலிப்பை குறித்து நான் கதைக்கிறது உண்மையாக அநேகமான காரியங்கள் நம்முடைய சபைக்கு செய்திருக்கிறார். ஆரம்பத்தில் சாம் பாஸ்டர் சொன்னார், என்னென்றாலும் சாமை விட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்யலாம் மட்டும். உண்மையாகவே சாம் எங்கட விட்ட வந்துட்டு காரை கொண்டு, நம்மகிட்ட கார் இல்லை, வைஃபையும் கொட்டிக்கொண்டு எல்லா காரியத்தையும் செய்து முடித்தது மாத்திரமில்லை, எங்கள்கிட்ட அந்த நேரம் மைக்குகள் இல்லை. பாஸ்டர் பீட்டர் பிலிப் பாஸ்டர் அங்கே எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து ஊழியத்துக்கு ஒரு உதவியாக இருந்த நல்ல ஒரு குடும்பம். ஆமே. அல்லேலூயா. ஆனால் அவர் கர்த்தருக்குள்ளே இப்போ நித்திரை அடைந்து இருக்கிறார், பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு தேவ மனுஷன். உண்மையாகவே நான் சந்தோஷப்படுறேன், அப்படியான ஒரு ஊழியக்காரர் உருவாக வேண்டும். அல்லேலூயா. அதனால் நிறைவாக இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படியே நாங்கள் ஜெபசிந்தனையில் காணப்படும். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் நடத்துங்க. இயேசு நான் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சிறிய ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் கொடுத்து நாங்கள் மீதியான காரியங்கள் கடந்து செல்வோம். என்ற அநேகமான 3 நாள் ப்ரோக்ராம்கள் இருக்கிறது. இப்போ சீக்கிரத்தில் முடித்து எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டு போகும்படியாக தாழ்மையில கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். யாரும் ஓடிடாதீங்க, சாப்பிடலையாண்டு சாப்பிட்டு சந்தோஷமாக போங்க. ஆமென். இயேசு ஏன் பிறந்தார்? ஆமென். தெரிஞ்ச சொல்லுங்க, இயேசு ஏன் பிறந்தார்? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு ஏன் பிறந்தார்ன்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அதே ரீதியில் தேவனை அறியாதவர்களுக்கும் தெரியும். ஆமென். அல்லேலூயா. இயேசு ஏன் பிறந்தார்? அவர் பிறந்த நோக்கம் என்ன? அல்லேலூயா. அவர் பிறந்த நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து என்னத்துக்காக பிறந்தார்? அவருடைய பிறந்த நோக்கம் என்ன? இன்றைக்கு ஒரு பிறப்பு, ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்குமா இருந்தால் அந்த குடும்பங்கள் சொந்தமெல்லாம் சேர்ந்து அந்த பிறந்த நாளை கொண்டாடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி அங்கே ஒரு ராஜாவுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறக்குமா இருந்தால் உலகம் முழுவதும் சொல்லி கொண்டாடி அங்கே பெரிய சந்தோஷமாக, அதாவது அந்த நாடே கொண்டாடும், சம்டைம் எங்களோட குடும்பம் கொண்டாடும். ஆனால்
இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு இன்றைக்கும் உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படியாண்டா யார் அவர்? தெய்வம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இயேசுவை அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அவருடைய பிறப்பு பாருங்க, இன்றைக்கு அநேக இடங்களில் அங்கே ஆண்டவரை துதிச்சு பாடி அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். சரி, நாங்கள் வாசித்துக் கொள்ளுவோம். அங்கே லூக்கா 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசித்துக் கொள்வோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் பிறந்தவுடன் அதாவது தேவதூதன் ஒரு வார்த்தையை சொல்றார். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. அப்படின்னா தெய்வம் பிறந்து விட்டார், நம்மை பாதுகாக்கிறவர் பிறந்துட்டார், நம்மை அரவணைக்கிறவர் பிறந்துட்டார். அதனால நீங்கள் பயப்படாதீங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் பிறந்துட்டார். அவர் சொல்றார், தேவதூதன் என்ன சொல்றார்? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு பயம் உருவாகிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பயப்படாம இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியை பாருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் வாசிங்க ப்ளீஸ். ஒருவர் சாந்தினிஸ்டர் மைக் கொடுங்க ப்ளீஸ். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. நற்செய்தி, நல்ல செய்தி. அல்லேலூயா. இன்றைக்கு நாங்கள் நல்ல செய்திக்காக காத்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நல்ல செய்திக்காக காத்திருக்கிற ஒரு அலையில சொல்லுங்க. எல்லாரும் நல்ல செய்திக்காக காத்திருக்கிறோம். ஆமென். பிள்ளைடைய திருமணத்துக்காக காத்திருப்போம், நல்ல செய்தி. பிள்ளைடைய படிப்புக்காக காத்திருக்கிறோம், நல்ல செய்தி. பிள்ளைகள் படித்து உயர்வை கொண்டு வரும், நல்ல செய்தி, நல்லது, நல்ல விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்ற மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலக இரட்சகர் என்றா ஏன் இரட்சகர் என்று சொல்ல வேண்டும்? இரட்சகர் ஏன்? இரட்சகர் என்றா என்ன? நம்மை நாம விடுதலையாக்க முடியாது, நம்மை நாம விடுதலையாக்க முடியாது. நீங்க உங்களை விடுதலையாக்குவீங்களா? இல்ல. இந்த இரட்சகர் நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. நம்மை விடுதலையாக்குவார். எப்படிப்பட்ட காரியத்தில் நம்மை விடுதலையாக்குவார்? வாசித்துக் கொள்வோம். அங்கே யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனத்தை அங்கே எடுத்துக்கொள்வோம். வாசிங்க சிஸ்டர். அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லின் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பாருங்க, இதுல பார்க்கிறோம், அதாவது அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இரட்சகர் என்ன செய்வார் என்று சொன்னா, முதலாவது இந்த ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மை விடுதலை ஆக்குவதற்காகத்தான் அவர் பிறந்தார். நம்மை விடுதலை ஆக்க வேண்டும். மனு குலத்துக்காக அவர் பிறந்தார். இந்த மனுக்குலம் கட்டுப்பட்டு, அதாவது பிசாசுடைய அடிமைக்குள்ள இருக்கிறபடியினால் நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த ஒரே நோக்கம் என்னையும் உங்களையும் விடுதலையாக்குவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, நானும் நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினால் இயேசு என்னையும் உங்களையும் விடுதலையாக்குவார். ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அங்கே பாவம் தெரியாது, விடுதலை தெரியாது. இன்றைக்கு எங்களை அவர் விடுதலையாக்குவதற்காக வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட
பாவமா இருந்தாலும் சரி, இந்த உலக இரட்சகர் எங்களை விடுதலை ஆக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரியே, இன்றைக்கு தேவன் நம்மை விடுதலை ஆக்குவதற்காக எங்கள் பூமிக்கு, இந்த பூமியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாவம் என்றா என்ன? பாவம் சொல்லுங்க, பாவம் தெரிஞ்சியாக்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றும் அது தேவனுக்கு விரோதமான பாவம். இந்த பாவத்துக்காகத்தான் இயேசுவானவர் பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இந்த உலக இரட்சகர் இந்த பூமிக்கு வந்தது தனியா யூகேக்கு மாத்திரம் இல்ல, உலகம் முழுவதும் தேவன் வந்திருக்கிறார். உலக இரட்சகர், அந்த இரட்சகரால மாத்திரம்தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவம் ஒவ்வொரு குடும்பங்களை சுற்றி திரிகிறது. இன்றைக்கு பாவம் ஒவ்வொரு வாலிபனை சுற்றி திரிகிறது. அவனை விடுதலாக்க முடியாது. இன்றைக்கு பாவம் என்ன? வாலிப பிள்ளைகள், இன்றைக்கு எத்தனை வாலிபலை நான் பார்த்திருக்கிறேன், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவங்களை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் உலக இரட்சகர், வானத்தையும் பூமியை படைத்த இரட்சகர். இந்த உலகம் முழுவதும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே, எங்களை யார் ரட்சித்துக் கொண்டது? நாங்க எப்படி இருந்தோம்? ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? தேவனை அறியறதுக்கு முன்பதாக எப்படி இருந்தோம்? என்னுடைய குடும்பம் எப்படி இருந்தது? இருள் வாழ்க்கை, இருள் அடைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஏனென்று சொன்னால் ரட்சிப்பு தெரியாது, இயேசு வந்தா யார் என்று தெரியாது. ஏதோ ஒரு ஊழியக்காரன் ஊடாக, ஏதோ ஒரு ஊழியக்காரன் நம்மை சந்திச்சதுனால இன்றைக்கு அந்த ஊழியக்காரன் ஊடாக கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் சந்ததிக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலக இரட்சகர் என்னையும் உங்களையும் மீட்பதற்காக பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் என்னத்துக்கு வந்தவராம்? மீட்பதற்காக. பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தா எதையும் நாங்கள் சாதிக்க முடியாது. அதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னமாம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவுமாம். இன்றைக்கு ஆண்டவர் 12 சீசருக்கும் சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு அதிகாரத்தை மாத்திரம் கர்த்தர் சீசருக்கு கொடுக்கவில்லை, 12 பேருக்கும் கொடுக்கவில்லை. என்னது அது கொடுக்கவில்லை? அந்த பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான் அதிகாரம் உண்டு. காரணம் என்னண்டா, அந்த இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை கழுவும். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் தான் எங்களை பாவத்தை மன்னிக்கும். பேதுரு எங்களை மன்னிக்க முடியாது, யோவான் எங்களை மன்னிக்க முடியாது. காரணம் இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுக்கவில்லை. இயேசுக்கு மட்டும்தான் அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிதா அவர் தான் நமக்காக. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலக இரட்சகர் நம்மை மீட்பதற்காக பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியை வாசித்துக் கொள்ளுங்க ஒரு வசனத்தை. 1 தீமோத்தேயர் 1:15 நாங்கள் எடுத்தவர் வாசித்துக் கொள்ளுங்க ப்ளீஸ். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அங்கீகரிக்கப்பட்டிருக்குதா? திரும்ப வாசிங்க சிஸ்டர். பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. உண்மையுள்ள வார்த்தை, அது உண்மையுள்ள வார்த்தை. நம்முடைய பாவங்களுக்காக அவர் வந்தார். இன்றைக்கு சொல்லுவாங்க இயேசுவே இல்ல, அவர் ஒரு வேலைக்காரன். அப்படியண்டா இயேசு ஏன் ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும்? இயேசு ஏன் உயிரோடு எழும்ப வேணும்? எந்த தெய்வம் எங்களுக்காக மரித்திருக்கிறது? என்ன ஒருவர் கேட்டார்.
இப்போ நான் கேட்டேன், அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். ஒரு தெய்வம், நீ வணங்குற தெய்வம் உனக்காக மரித்திருக்குதா? இல்லை. நான் சொன்னேன், தைரியமா சொன்னேன், நம்முடைய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தவர். அல்லேலூயா. அவர் எனக்காக மரித்திருக்கிறார். என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். அது மாத்திரமில்லை, எங்களுக்காக இரத்தம், எருசலேம் முழுவதும், சிலுவை முழுவதும் இயேசுவினுடைய இரத்தம். இன்றைக்கு பாருங்க, எவ்வளவோ அவமானத்தின் மத்தியில் இயேசு சொல்றார், எனக்காக அழாதீங்க, உங்களோட பிள்ளைகளுக்காக அழுங்க. எனக்காக அழ வேண்டாம், உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலக இரட்சகர் நமக்காக பூமியில வந்து பிறந்திருக்கிறார். அதான் சொல்றார், பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, பயப்படாதிருங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இவ்வளவோ அவமானத்தில் இருந்தும் ஒரு வார்த்தை கூடிய பேசல. இன்றைக்கு துக்கப்படுகிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு சொட்டு கூடிய மன்னிக்க முடியாத சூழ்நிலை, தவற குற்றப்படுத்துறது. நான் இயேசுடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஞானஸ்நானம் எடுத்த நான். இன்றைக்கு தெய்வம் மன்னிக்கிறது போல நான் நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கிறோமா? மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு வெரி இம்பார்ட்டன்ட். சிலுவையில் அவரை அடிக்கும் பொழுது என்ன சொல்றார்? பிதாவே, இவர்களை மன்னியுங்கள். பிதாவே, இவர்களை மன்னிங்க. இயேசு கிறிஸ்து எப்பயே பிறந்துட்டு, அது உண்மைதான். ஆனா அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்தை விட முத்து. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்து. அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு கிடைச்ச அந்த பெரிதான ரட்சிப்பை மற்றவர்களுக்கு கொடுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. பெரிதான ரட்சிப்பு. நான் வாலிபனா இருக்கும் பொழுது என்னை தேடி 2 பேர் வந்தாங்க சுவிசேஷம் சொல்வதற்காக. அப்ப நாங்கள் இடம்பெயர்ந்த ஒரு பெரிய ஒரு முகாமில் இருந்தோம். அந்த முகாமில் என்ற கையாலேயே நான் ஒரு காரியத்தை செய்தேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக என்ன செய்தேன்டா, அந்த இடத்துல ஒரே கூட்டம் நடக்கிற நம்மட அந்த முகாமில் அதில் எழுதியிருந்தது, இயேசு உங்களை நேசிக்கிறார். நான் என்ன செய்தேன் சொல்லுங்க ஆகும். இயேசுவை அறியலை சொல்லுங்க, தெரிஞ்சவர் சொல்லுங்க ஆகும். நான் போய் இயேசுவை அழிச்சிட்டு, தெய்வம் மட்டும் சொல்ல முடியாது, பிள்ளையார் எழுதி விட்டேன். இது உண்மையான நடந்த செய்து. நான் ரட்சிக்கப்படையில, தெரியாது, அறியாது. என்ன எழுதினானா? இதை இயேசு பார்த்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு கிழமை எனக்கு தலையடி. எல்லா டேப்லெட்டும் எடுத்து ஒன்றுமே நடக்கல. படுத்து கிடக்கிற நேரமெல்லாம் அதை போய் அழி, அதை போய் அழி அழி என்ற இருதயத்திலேயே ஒன்று சொல்லி கொண்டிருக்குது. ஆனால் அதை குறித்து நான் கவனமே எடுக்கல. அதை நான் போய் அழித்த பிறகு அந்த நாட்கள் முகாமில் செஞ்சில சங்கங்கள் டேப்லெட் கொடுப்பாங்க. நான் ஓடி போய் முதலாவதாக நின்றேன். நீங்கள் நம்புறீங்க நம்பலையோ, அதை அழிச்சிட்டு ஒரு டேப்லெட்டை தந்தாங்க. அதாவது என்னால் முடியலை, அதை வேண்டி போட்டு 2 நிமிஷத்துக்குள்ள தலையடி போயிட்டு. அல்லேலூயா. இது கர்த்தர் எடுத்த முழு தீர்மானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது சொன்னேன், எங்களை நாங்கள் விடுதலையாக்க முடியாது, எங்களை நாங்கள் விடுவிக்க முடியாது. ஆனால் உண்டு, நமக்காக பிறந்த இயேசு நம்மை விடுதலையாக்குறதுக்கு அவர் இந்த இடத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி,
எப்படிப்பட்ட தவறுகளாக இருந்தாலும் சரி, அருமையான சகோதரி சகோதரியே, இந்த பூமியில் வாழப்போ கொஞ்ச நாட்கள் அவருடைய இருக்க மட்டும் ஒரே ஒரு வாழ்க்கையை, வாலிப பிள்ளைகளே, உங்கள்ட்ட நான் கேட்குறேன், உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் கற்பனைக்கு என்ன உங்களை உயர்த்தி அவர் அழகு பார்ப்பார். அல்லேலூயா. உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை, எந்த ஒரு சந்தேகங்களும் இல்லை. அவர் அழகு பார்க்கிறதுக்காகத்தான் அவர் பூமிக்கு வந்தார். யாரை அழகு பார்க்கிறதுக்கு? என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை அழகு பார்ப்பதற்காக நம்முடைய இயேசுவானவர் பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லா வாசித்துக் கொள்ளுங்க. நான் நேரத்துக்கு முடிக்க போறேன். யோவான் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எடுத்து வாசித்துக் கொள்ளுங்க. 5, 12, 14. அதற்கு அவர்கள், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். 12 சிஸ்டர், 5வது அதிகாரம் 12, 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 3:14 எடுங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தேவன் நம்முடைய ஒரே பேரான 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்திருக்கிறார். ஏன்? கேளுங்க, பக்கத்துல தட்டி கேளுங்க. ஏன் அந்த குமாரனை எங்களுக்கு தந்திருக்கிறார்? கேளுங்க. நாங்கள் கெட்டு போகாதபடிக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்க கெட்டு போகாதபடிக்கு பிதா இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமில்ல, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், அழிந்து போகாத ஒரு ஜீவன். நாங்கள் இருக்கிற வீடெல்லாம் வாடகை, நாங்க இருக்கிற பூமி வாடகை பூமியில இருக்கிறோம். ஒரு வாடகை வீட்டில் எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் பூமியில வாடகைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. விளங்கி கொள்ளுதா உங்களுக்கு? இந்த பூமியில வாடகைக்கு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்திருந்தார். உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அன்பு கூரையில உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? தேவனுடைய நீங்க. உங்களை பார்த்தா ஆண்டு சொல்றார், உங்கள் மீது நான் அன்பு வைக்கிறேன். அருமையான சகோதரி சகோதரியே, நித்திய ஜீவன் அது கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் உண்டு. அல்லேலூயா. எவன் கர்த்தருக்காக வாழ்றானோ வைராக்கியமாக, எவன் கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பார் என்றார். அல்லேலூயா. 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 அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. முதலாவது பாவத்தை மன்னிக்கிறார், எங்களை சீர்படுத்துறார், எங்களை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. எங்களை சுத்திகரித்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நித்தியமான அழிந்து போகாத ஒரு இடத்தை தேவன் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டுங்க. இது எந்த மனிதனாலையும் கிடைக்காது, கோடீஸ்வரனாலையும் கிடைக்காது. கோடீஸ்வரன் சாவானா இருந்தான், மரிப்பானா இருந்தவன் நரகம். இன்றைக்கு இப்ப இந்த நேரத்தில் நான் மரிப்பேன்தா எங்களுக்கு கர்த்தர் பரலோகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பணம் இருக்கணும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இயேசுவுக்காக வாழுறவர்களுக்கு கர்த்தர் அழிந்து போகாத இடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக நாங்கள் வாசிக்க போறோம். பிலிப்பியர் 3:20 வாசித்துக் கொள்வோம். கடைசியாக எடுத்து வாசிங்க. 3:20.
நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குதாம்? லண்டன்ல இல்ல, பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய குடியிருப்பு. அப்படின்னா இந்த பூமி வாடகை பூமி. ஒரு நாள் நாங்க மரிக்க போகிறோம். ஆமென். வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், காத்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு வருவதற்காக நான் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு எப்படிப்பட்டவர்கள் போக மாட்டார்கள்? கல்விமான் என்று நான் என்ற ஒருவரும் தேவனுடைய சமத்துக்கு போக முடியாது. பணக்காரர் எப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்றவர் போக முடியாது. ஞானிகள் போக முடியாது. அல்லேலூயா. விஞ்ஞானிகள் போக முடியாது. விஞ்ஞானி எவ்வளோத்தான் கண்டுபிடிச்சாலும் பரலோகத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அந்த விஞ்ஞானி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களை கர்த்தருக்கு அறிக்கை பண்ணி ஞானசானம் எடுத்து அவனுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் உண்டு. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் வருவதற்கு அவர் அங்க ஆயத்தமா இருக்கிறார். நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோமா? அப்ப எங்களோட குடியிருப்பு எங்க? வெஸ்ட் லண்டனோ, சாரி, ஈலிங்க இல்ல, கன்வேலா இல்ல, கேசா இல்ல. எங்களோட குடியிருப்பு எங்க? எங்கம்மா எங்களோட குடியிருப்பு? எங்களோட குடியிருப்பு இங்க நத்திங் இல்ல. அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு எங்களுக்காக அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, நல்ல பாட்டு, வெக்ஸ்மன் ஐயா பாட்டு, தெரிஞ்ச படிங்க, நல்ல ஒரு பாட்டு. பரலோகம் தான் என் பேச்சு. நல்ல பாட்டு, எனக்கு தெரியல, தெரிஞ்சா படிப்போம். இப்போ பாருங்க, இன்றைக்கு அருமையான வாலிப பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்றேன். எங்களை அழைப்பை கேட்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய ஜீவன் எப்படிப்பட்ட சொல்லுங்க. அங்க யாருமே வேலைக்காரர் இல்லை. உங்களுக்காக பாருங்க, கெட்ட குமாரன் வீட்டை வரும்போது தகப்பன் என்ன செய்ய சொல்லுங்க, ஓடி போய் முத்தம் கொடுத்து அணைச்சு கொளுத்த கண்டுகளை அடியுங்கள். அல்லேலூயா. கொளுத்த கண்டுகளை அடிங்கள். ஏனென்று சொன்னா, துளைந்து போன என்னோட 2வது மகன் என்ன மறுபடியும் தேடி வந்திருக்கிறான் என்று சொல்லி அவர் ஆவலோடு பார்த்து அவனை கட்டி பிடிச்சு அணைச்சு முத்தம் கொடுத்து சொன்னார், கொளுத்த கண்டுகளை அடிங்கள். இந்த உலக தகப்பனுக்கு துளைந்து போன மகன் திரும்பி வரும் மட்டும் எவ்வளவு வேதனையோட காணப்பட்டான் சொல்லுங்க. அப்போ ஒருவேளை நான் உங்களுக்கு கேட்கிறேன், உங்களோட பிள்ளை உங்களை காணாம போனால் உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? உடைந்து நொறுங்கி போயிருக்கும். அங்க போலீஸுக்கு அடிப்பீங்க, சொந்தத்துக்கு அடிப்பீங்க, உறவுகளுக்கு அடிப்பீங்க, அங்க எவ்வளவு பிரச்சனைகளை காணப்படுவீங்க. இதே உள்ளம்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்காக அவர் பகிர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். யாரோடு? பிதாவோடு. கரங்களை தட்டுங்க. என்னுடைய தொலைந்து போன பிள்ளைகள் மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த ராவாலியில ரீமா சந்தாரா கவா சந்தூரியா எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க இந்த நாட்களில், இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல? ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அழகாக அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், இந்த பூமி நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிட்டா, முடிஞ்சாதான் ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரு மனைவி சொல்லிச்சு, அப்பா அப்பாவே வசதியான ஆக்கள், ஒரு மனைவி ஹஸ்பண்ட் வைஃப், அப்பா நான் எதை இழந்தாலும் உங்களை இழக்க மாட்டேன். ஒரு பெரிய வடிவான வீடு இழந்தா எல்லாத்தையும் நான் விட்டுருவேன், உங்களுக்கு நான் இதையும் இழப்பேன் சொல்லி குறிப்பிட்ட நாட்கள்ல அவர் மரித்து போயிட்டார். மரித்து அங்க வீட்டுக்குள்ள அடக்கம் செய்து வச்சுக்கிறாங்க.
மனுஷன் என்ன சொன்னாங்க? நான் உங்களுக்கா இதையாவது இழப்பேன்ட்டு செத்து போயிட்டார். இப்ப அவரை பாடையில வச்சு வெளியே கொண்டு வரணும். வரும் பொழுது 2 நிலையும் விடுதில்லை. அப்ப என்ன செய்யணும்? உடைக்க வேணும். அப்ப உடனே உடைக்கிறது 2 போக மனுஷன் என்ன சொல்லிச்சு? உங்கள்ட்ட கேட்கிற ஞானம் உள்ள ஸ்திரீகளே, உடைக்க வேண்டாம், ஐயோ உடைக்காதீங்க, இந்த வீடு உடைச்சிரும். ஆனா இதுக்கு முதல் புருஷன் உயிரோடு இருக்க மட்டும் உடைச்சு உனக்காக என் இருதயத்தை பிடுங்கி கொடுப்பேன் என்றவா. அழிந்து போன கட்டிடம் ஒரு கொஞ்சம் முடியப்பா என்ற கசுவனை, அதாவது அவரை கொண்டு போ. என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, அவரை கொண்டு போங்க. வீட்டில் கை வைக்கக்கூடாது, வீட்டில் கை வைக்கக்கூடாது. அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தரை பார்க்குதா? பூமியை பார்க்குதா? பூமியில் உண்டாவல பார்க்குறோமா? அப்போ இந்த உலக இரட்சகர் எதுக்காக வந்தார்? நம்முடைய பாவங்களை மன்னிப்பதுக்காக. 2வது, எங்களுக்குண்டு சொல்லி ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். 3வது, எங்களோட குடியிருப்பு லண்டன் அல்ல, எங்களோட குடியிருப்பு பரலோகம்தான். என் பேச்சு பரிசுத்தந்தான் என் மூச்சு. படிக்கிற சரியா புரிய சரியில்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஒரு பாட்டு படிச்சுட்டேன், சந்தோஷம். எழுந்து நிற்போம் எல்லாம், தயவு செய்து எல்லாரும் இந்த ஆண்டவரோட பிறந்த நாளில் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாங்கள் சொல்ல போறோம், ஆண்டவரே உம்முடைய பிறந்த நாளில் உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எனக்கண்டு ஒரு வீட்டை நீ ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க. உம்முடைய வருகை வெகு சீக்கிரம். உம்முடைய வருகை வருமா இருந்தால் என்னை நினைவு கூறுங்க. நம்முடைய வீடு பரலோகத்தில் அழிந்து போகாத ஒரு இடத்துக்குள்ள கர்த்தர் என்னை உங்களை கொண்டு சேர்க்க போறார். ஓ ரபா சந்தரா, கர்த்தருடைய ஆவியானவரே, அருமையான வார்த்தை போதே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நடத்துங்க. இயேசு நஜபிக்கிறோம்.